ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பிகினர்ஸ் எப்படி ஈஸியாக நெக் ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஃபினிஷ் பண்ண பிறகு கொக்கி பட்டியும் ஐ பட்டியும் அட்டாச் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட நல்ல பக்கமும் பயாஸோட நல்ல பக்கமும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச் இல்லைன்னா 1 கைடு அளவுக்கு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இன்ச் விட்டு தையல் போடுறோமோ அதே தான் கடைசி வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். ஒரு சில இடத்துல 1/4 இன்ச்சும், ஒரு சில இடத்துல 1/4 இன்ச்சுக்கு கீழேயும், ஒரு சில இடத்துல 1/4 இன்ச்சுக்கு மேலேயும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச் பண்ண பிறகு வளைவான இடத்துல எல்லாம் நாச்சஸ் போட்டுகிட்டே வரணும். இப்போது பிசுறு தெரியாமல் இருக்க வீடியோவில் காட்டுற மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு சிங்கிள் மடிப்பு தான் மடிக்கிறேன். மடித்து விட்டு படிமான தையல் போட்டுகிட்டே வரணும். படிமான தையல் ப்ளவுஸ் பீஸ் மேலே போடக்கூடாது, கிராஸ் பீஸ் மேலே தான் போடணும். கிராஸ் பீஸை டபுளாக மடக்கி ஸ்டிச் பண்ணுறதை விட இது போல் சிங்கிளாக மடித்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். எனக்குமே ஸ்டார்டிங்கில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியாமல் இருந்துச்சு. இது போல் ஸ்டிச் பண்ண பிறகு தான் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போது ப்ளவுஸோட உள்பக்கமாக பார்த்திங்கன்னா எக்ஸஸாக கிளாத் இருக்கும். அதை தையல் மேலே படாமல் கட் பண்ணணும். இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ப்ளவுஸ் பீஸ் மேலே கட் பண்ணாத மாதிரி பார்த்து கட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணதுக்கு பிறகு வீடியோவில் காட்டுறது போல் பிசுறு பகுதியை உள்பக்கமாக மடித்து விட்டு தையல் போட்ட கிராஸ் பீஸை உள்பக்கமாக மடித்து 1/4 இன்ச் இல்லைன்னா 1 கைடு அளவில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்த பிறகு லாஸ்ட்டில் ஸ்டிச் பண்ணும்போது பிசுறு பகுதியை மடித்து விட்டு பார்க்கும்போது அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படி ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வராது. அவ்வளோதாங்க. இப்போது நெக் பீஸோட ஓரத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நீட் ஃபினிஷிங் கிடச்சிடும். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் அவ்வளவு ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும்.
எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.